உயிரே 15. இணைந்த கைகளை மெதுவாக விலகினாள் மலர். ஒருவித சங்கடத்துடன் நின்றிருந்த ஆறாமுதனை கண்டு சிரித்தவள், சரி, நாளைக்கு 10 மணிக்கு நம்ம ஜெண்டர் லைப்ரரிக்கு வந்துரு, ப்ரிப்பேர் பண்ணலாம் என்றாள். நாளைக்கு லீவ் தானே, ஏன் வரணும்? என் அப்பா திட்டுவாரு என அப்பாவியாக உரைத்தான் ஆறாமுதன். அடலூசே, சனிக்கிழமை தானே, ப்ரிப்பேர் பண்ணும்ல, ஒழுங்கா நாளைக்கு வந்து சேரு. சரி, உன் போன் நம்பர் கொடு, போன் பண்ணிட்டு வரேன். பாரா, நம்பர் கேக்குற அளவுக்கு பயம் விட்டு போச்சு. சரி, நோட் பண்ணிக்கோ. நீ என்ன சிங்கமா புலியா? பயப்பட. சரி, 10 மணிக்கு லைப்ரரி வந்துற என்றவாறு ஆறாமுதன் விடை பெற்றான். அடுத்த நாள் காலை ஹாஸ்டலில் குளித்துவிட்டு தலையில் கட்டிய துண்டுடன் மாடியில் இருந்த தனது அறையில் இருந்து சாப்பிட கீழே இறங்கிக் கொண்டிருக்கையில் விடுதி கண்காணிப்பாளர் மலரை காண விசிட்டர் வந்துள்ளதாக கூற நேராக ஹாஸ்டலின் கேட்டை நோக்கி சென்றாள் மலர். இன்னுமா கிளம்பல நீ என்றவாறு ஹாஸ்டலின் வெளியே ஆறாமுதன் நின்றிருந்தான். ரொம்ப ஆர்வமா இருக்காத, சாப்பிட்டு வந்துடுறேன். நீ சாப்பிட்டியா? மலர் கேட்ட கேள்வியில் சற்று திகைத்த ஆறாமுதன், சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டு வா, நான் இங்க பெஞ்சில் உட்கார்ந்திருக்கேன் என்றவாறு வாட்ச்மேன் ரூமிற்கு அருகே போடப்பட்டிருந்த கல் இருக்கையில் அமர்ந்தான். அவனை ஒரு மார்க்கமாக பார்த்த மலர் உள்ளே திரும்பி சென்றாள். மலர் திரும்பி சென்ற 2வது நிமிடத்தில் ஒரு டிஃபன் பாக்ஸிலும் தனது தட்டிலும் சாப்பாடு எடுத்துக்கொண்டு ஆறாமுதன் அமர்ந்திருந்த இருக்கையில் வந்து அமர்ந்தாள். இந்த சாப்பிடு என்றவாறு பாக்ஸில் உள்ள சாப்பாட்டை ஆறாமுதனிடம் நீட்டினாள் மலர். எனக்கே, நான் தான் சாப்பிட்டனே. மொச பிடிக்கிற நாய மூஞ்சா பார்த்தா தெரியாதா? பொடி, சாப்பிடு முதல்ல என அதட்டினாள் மலர். மலர் போட்ட அதட்டலில் பேசாமல் வாங்கி சாப்பிட்டான் ஆறாமுதன். சாப்பிட்டுக் கொண்டே மலரின் தட்டை பார்த்த ஆறாமுதன், நீ இவ்வளவுதான் சாப்பிடுவியா? இப்படி சாப்பிட்டா உடம்புல எங்க இருந்து தெம்பு வரும் என்றான். அதெல்லாம் ஹார்ட்ல இருந்து வரும், நீ சாப்பிடு, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் என்றவாறு ஹாஸ்டலுக்குள் நுழைந்தாள் மலர். சிறிது நேரத்தில் வெளிவந்த மலருடன் நடக்க ஆரம்பித்தான் ஆறாமுதன். உனக்கு ஜெனரல் லைப்ரரி எங்க இருக்குன்னு தெரியுமா என்று கேட்டான் ஆறாமுதன். ஓ, தெரியுமே, நான் யூனிவர்சிட்டிக்கு வந்த உடனே தெரிஞ்சு வச்சுட்ட ஒரே இடம் ஜெனரல் லைப்ரரி தான். உனக்கு லைப்ரரினா ரொம்ப பிடிக்குமா? லைப்ரரி என்றவுடன் ஆழ புதைந்திருந்த வேந்தனின் நினைவுகள் மலருக்கு வீறிட்டு வெளிவரத் தொடங்கின. ஒரு வழியாக தன்னை சமாளித்தபடி, இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னா அது நூலகம்தான். அங்க இருந்தா எனக்கு சாப்பாடு, தூக்கம் எதுவுமே தேவையில்ல என கண்களில் ஒளிமின்ன கூறினாள் மலர். ஆமா, நான் சாப்பிடலங்கிறத எப்படி கண்டுபிடிச்ச? அது பெரிய சிதம்பர ரகசியம். பசிதான் அவன் மூஞ்சிலே தெரிஞ்சே. காலையில சீக்கிரமே எந்திரிச்சு வயலுக்கு போய் தண்ணி பாய்ச்சிட்டு வந்தனா, அதுல சாப்பிட லேட் ஆயிடுச்சு, அதான் சாப்பிடாம வந்துட்டேன் என இயல்பாக மலரிடம் பேச தொடங்கினான் ஆறாமுதன். வயல் வேலை பாப்பியாரா நீ? உங்க வயல்ல நெல் மிஷின் வச்சுதான் அடிப்பீங்களா? ஆமா, இப்ப எல்லாரும் அப்படித்தானே பண்றாங்க. யாரு இப்ப கையால அடிக்கிறாங்க என்று சொன்னாள் மலர். எங்க வயல்ல இது வரைக்கும் மிஷின் இறங்குனது இல்ல. நான், என் தாத்தா, என் அப்பா 3 பேரும் தான் கையால் அடிப்போம். அதே போல உழுகுறது ஏறுதான், மிஷின் உள்ள இறங்குனது இல்ல. நிஜமாவா என வியப்புடன் அவனை ஏறிட்டாள். மலரின் வியப்பான பார்வைக்கு பதிலாக ஒரு புன்னகையுடன் அவளை பார்த்தான். இருவரும் பேசியபடியே பல்கலைக்கழக பொது நூலகத்திற்கு வந்து சேர்ந்தனர். இதான் ஜெனரல் லைப்ரரியா? இவ்வளவு பெருசா இருக்கு. இதுக்கே இப்படியா? உள்ள வந்து பாரு என்றவனை ஆறாமுதனை உள்ளே அழைத்து சென்றாள் மலர். மலர், மியூசியம் மாதிரி இருக்கு மலர். வாயை பழக்காம வா பேயே. இதான் நம்ம டிபார்ட்மெண்ட் சைட். இது ஃபுல்லா மேக்ஸ் தான். நம்ம டைட்டிலுக்கு ரெஃபரன்ஸ் புக் தேடு, நான் அந்த பக்கம் தேடுறேன் என்றவாறு மலர் வந்த வேலையை கவனித்தாள். மலரை ஒரு புன்னகையுடன் பார்த்தவன் ஒரு புறம் புத்தகம் தேட தொடங்கினான் ஆறாமுதன். நூலகத்தை ஒரு திருப்பி இருவரும் தங்களுக்கான செமினாருக்கு நோட்ஸ் எடுத்து முடித்தனர். ஒருவருக்கு தெரிந்ததை மற்றவருக்கு சொல்லிக் கொடுத்து இருவரும் செமினாருக்கு ரெடி ஆகினர். ஒரு வழியாக செமினார் நாளும் வந்தது. ஒருவித பதட்டத்துடன் அனைவரும் தங்களின் செமினாரை எடுத்து முடித்தனர். இறுதியில் வெற்றி மலருக்கும் ஆறாமுதனுக்குமே கிடைத்தது. சந்தோஷத்தில் மலர், கங்க்ராச்சுலேஷன் சாரா என புன்னகையுடன் ஆறாமுதனுக்கு கை கொடுக்க அவன் மலருக்கு கை கொடுக்க மறுத்து கை கூப்பினான். அதில் கோபமடைந்த மலர், ஏன் என் கையை தொட்ட தீட்டான என்றாள். மலர் கேட்ட கேள்வியில் முகம் சுருங்கிய ஆறாமுதன், அப்படி இல்ல மலரு, நான் அப்படி நினைக்கல என வாட்டத்துடன் கூறினான். ஒரு மண்ணு தேவையில்ல, என்னமோ நான் தேண்டு தகாத மாதிரி பண்ணிட்டு இருக்க. போய் போய் மேலே பார்ப்போ. யாருன்னே தெரியாம என் மேல அக்கறை வச்சு எனக்கு அட்வைஸ் பண்ணதுனால என் கூட பிறந்தவ மாதிரி நினைச்சுதான் உன்கிட்ட பழகினேன். ஒரு சகோதரன் கிட்ட உணர்ற பாதுகாப்பு உன்கிட்ட ஃபீல் பண்ண, அதான் உன்கிட்ட பேசினேன். நான் ஒண்ணு பசங்களை தேடி போய் பேசுறது கிடையாது, போ என அவளுக்கே உரிய முன்கோபத்துடன் பேசிவிட்டு தனது இருக்கையில் வந்து அமர்ந்தாள் மலர். மலரை வருத்தத்துடன் பார்த்தவன் எதுவும் பேசாமல் அமர்ந்து விட்டான்.
அன்று மதியம் டிபார்ட்மெண்ட் லைப்ரரி சென்று தாமதமாக சாப்பிட வந்து கொண்டிருந்த மலர் ஆறாமுதன் மட்டும் தனியாக அமர்ந்திருப்பதை கண்டவள் அவள் வகுப்பு மற்ற மாணவர்களை அழைத்து விசாரித்தவள் ஆறாமுதன் உணவு உண்ணாமல் இருப்பதை தெரிந்து கொண்டு அவன் கைப்பிடித்து தான் சாப்பிடும் இடம் நோக்கி இழுத்துச் சென்றாள். இப்ப எதுக்கு என்ன இழுத்துட்டு போற? வாய முடிட்டு வா, இல்ல ஒத்த பல்லு கூட இருக்காது. அதன் பிறகு எதுவும் கூறாமல் அமைதியாக வந்த ஆறாமுதனை தன்னுடன் சாப்பிட அமர வைத்து தன்னுடைய சாப்பாட்டை ஆறாமுதனிடம் அளித்தாள் மலர். எனக்கு வேண்டாம் என்றான் ஆறாமுதன். ஒழுங்கா சாப்பிடுறியா இல்ல வாய்க்குள்ள வச்சு அமுக்கவா என மலர் மிரட்ட அமைதியாக சாப்பிட்டான். சாப்பிட்டு முடித்து கை கழுவி கொண்டிருந்த மலரை அழைத்தான் ஆறாமுதன். மலர், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன சொல்லு. அது சாரி, நான் காலையில அந்த அர்த்தத்துல பண்ணல. நான் எதுவும் உன்கிட்ட கேட்கலையே. பிளீஸ் மலர், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நான் இந்த ஜாதியில பிறந்ததுனால என்கிட்ட அவ்வளவா யாரும் பேச மாட்டாங்க, என்னை யாரும் நெருங்க மாட்டாங்க. நீ சொன்னல ஒரு வார்த்தை, அதுதான் நிறைய இடத்துல அனுபவிச்சிருக்கேன். நான் அனுபவிச்ச வழி உனக்கு எப்படி கொடுப்பேன்? சின்ன வயசுல இருந்து அப்படித்தான். எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. பசங்களே எப்படின்னா பொண்ணுங்க கிட்ட பேசவே எனக்கு பயமா இருக்கும். யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அதுல இருந்து நான் வெளியில வர ரொம்ப நாள் ஆகும். நான் ரொம்ப எமோஷனல், சாரி. அதனாலதான் நான் யாருக்கிட்டையும் பழக மாட்டேன். உன்கிட்டயும் விலகி இருக்கணும்னு தான் அப்படி பண்ணேன், வேற எதுவும் இல்ல. சாரி மலர். ஆறாமுதன் கூறியதில் சிரிப்பு வர, அட பைத்தியக்கார பிசாசே, இந்த காலத்துல இதெல்லாம் மண்டையில ஏத்திட்டு ஒதுங்கி போறியா? கேன அச்சிவா, இனி நீயா விட்டு விலகி போனாலும் நான் உன்னை விட மாட்டேன். ஏன்னா நீ என்னோட ஃப்ரெண்டு. அது எதை நீ என்கிட்ட பேசாம போன கொய்யால கொன்றுவன், வாட என் ஆறாமுதனின் தோள் மீது கை போட்டு அனைவரும் பார்க்க அவனை அழைத்து சென்றாள் மலர். அன்றிலிருந்து மலர் குழலி மற்றும் ஆறாமுதனின் நட்பு பலம் பெறத் தொடங்கியது. தினமும் மதியம் மலருக்கு உணவு ஊட்டுவது ஆறாமுதனின் தலையாய வேலையாயிற்று. ஏனெனில் மலர் சரியாக சாப்பிடாமல் களவாணித்தனம் செய்து கொண்டிருந்தாள். அவள் சாப்பிடுவதை கண்காணிப்பதே ஆறாமுதனுக்கு பெரிய வேலையாக இருந்தது. அவளை அதட்டி மிரட்டி கெஞ்சி சாப்பிட வைப்பதற்குள் ஆறாமுதன் சாப்பிட்டதெல்லாம் செரிமானமாகி காணாமல் போய்விடும். லைப்ரரி போகிறேன் என முழு நேரமும் மலர் கணிதத்துறை நூலகத்திலேயே கதி என இருக்க அவளை பத்திரமாக ஹாஸ்டலில் சேர்ப்பது ஆறாமுதனின் முக்கிய பொறுப்பாயிற்று. அதைவிட அவள் செய்யும் சிறு சிறு சேட்டைகளை சமாளிப்பது ஆறாமுதனுக்கு தினமும் தலை சுற்றல் வந்துவிடும். நாட்கள் அதன் வேகத்தில் செல்ல இருவரின் நட்பு இறுகியது. ஒரு நாள் கணிதத்துறையில் மாநில அளவிலான கணித பொது அறிவு போட்டி நடைபெற உள்ளதாக அறிவிப்பு வர முதலாம் ஆண்டு மாணவர்கள்தான் விழா ஏற்பாட்டை கவனிக்க வேண்டும் என பொறுப்பு மலரின் வகுப்பின் மேல் விழுந்தது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலை என பேராசிரியர் பிரித்து தர வரவேற்பு குழுவில் மலரும் வரும் விருந்தினருக்கு சாப்பாடு பரிமாறும் குழுவில் ஆறாமுதனும் இடம்பெற்றனர். வரவேற்பு குழுவில் இடம்பெற்றதால் மலரை சேலை உடுத்தி வர வேண்டும் என கூற விழி பிதுங்கி நின்றாள். டே ஆரா, என்னடா சேலை தான் கட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டாங்க என கவலையுடன் ஆறாமுதனிடம் புலம்பினாள் மலர். லூசு, சேலை தானே யூஜில கட்டிப்பல, அதே போல கட்டிட்டு வா. நானும் உன்னை சேலையில பார்த்ததே இல்லல்ல. போட எருமை, அது லேடிஸ் காலேஜ், பசங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இங்க பசங்களாம் இருக்காங்க, ஒரு மாதிரி இருக்குடாரா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன், உன்னி கட்டிட்டு வா என மலருக்கு ஆறாமுதன் நம்பிக்கை அளிக்க சரி என தலையாட்டினாள் மலர். மறுநாள் காலையில் சேலை அணிந்து உள்ளதால் ஹாஸ்டலில் இருந்து வகுப்பிற்கு வரும் வழியில் உள்ள காளியம்மன் கோவிலுக்கு சென்றுவிட்டு நடந்து வந்து கொண்டிருந்தாள் மலர். மலருக்காக டிபார்ட்மெண்ட் கேட் அருகிலேயே காத்திருந்த ஆறாமுதன் தொலைவில் மலர் நடந்து வருவதை கண்டவன் புன்னகையுடன் அவளை பார்த்தான். மலர் நெருங்க நெருங்க இருவரும் ப்ளூ கலர் டிரெஸ் அணிந்து உள்ளதை கண்டு கொண்டவன், சேர்ந்து பிசாசே என மலர் நெருங்கும் முன்பே உற்சாகத்துடன் கத்தினான் ஆறாமுதன். தன் நண்பனின் கத்திய பிறகே இருவரின் முடையையும் கவனித்தவள் சத்தமாக சிரித்தாள். சூப்பர் என கையால் செய்கை செய்தவாறு சிரிப்புடன் நின்றிருந்த ஆறாமுதனை நோக்கி மலர்ந்த முகத்துடன் அவனை நெருங்கிக் கொண்டிருந்த மலரின் முன்னே ஒருவன் கையில் கார்டுடன் வந்து நின்றான். தனக்கும் தன் நண்பனுக்கும் இடையில் வந்து நின்றவனின் முகத்தையும் அவன் கையில் இருந்த கிரீட்டிங் கார்டையும் மாறி மாறி பார்த்து நின்றிருந்தாள் மலர். உயிரே 16. தன் முன்னே கிரீட்டிங் கார்டுடன் நின்றவனை யோசனையோடு பார்த்தாள் மலர். இந்த கரையாமண்டைய நாம எங்கேயோ பார்த்திருக்கோமே, எங்க என யோசித்தபடி, கொஞ்சம் வழி விடுறீங்களா என்றாள் மலர். உங்ககிட்டதான் பேச வந்தேன் என்றான் அவன். ஜெனரல் லைப்ரரியில பாத்திருக்கோம்ல, எந்த டிபார்ட்மெண்ட்னு தெரியலையே என நினைத்தவாறு, சொல்லுங்க, என்கிட்ட என்ன பேசணும் என்றாள் மலர். மலர் என இழுத்தான் அவன். என் பேர்லாம் உங்களுக்கு தெரியுமா என வியந்தாள் அவள். தெரியும் மலர், ஐ லவ் யூ என பட்டென உரைத்தான் அவன். அவ்வார்த்தை மலரினுள் பல மாற்றத்தை ஏற்படுத்த, சாரி, நான் ஆல்ரெடி கமிட்டட் என உள்ளுக்குள் முகிழ்ந்த குறும்புடன் கூறினாள் மலர். அந்நேரம் சரியாக, அடியே மலர் பிள்ளை என கிண்டலாக கத்தினான் ஆறாமுதன்.
ஆறாமுதனை திரும்பி பார்த்த அவன் இருவரும் ஒரே நிறத்தில் உடை அணிந்திருப்பதையும் கவனித்தவன், அவங்கதான் அவங்களா என்றான் அவன். மலருக்கு சிரிப்பு பேரிட்டு வர அதை கஷ்டப்பட்டு அடக்கியவள் ஆறாமுதன் தங்களை நோக்கி வருவதை கண்டவள் எதுவும் கூறாமல் அமைதியாக நின்றாள். லூசு, டைம் ஆச்சு வா என மலரின் தோளில் கை போட்டு அழைத்து சென்றான் ஆறாமுதன். தன் தோழனுடன் சென்றவாறே பின்னால் திரும்பி அவனை பார்த்தாள். ஆல் தி பெஸ்ட் என புன்னகை முகத்துடன் கத்திவிட்டு அங்கிருந்து சென்றான் அவன். டே யாரா, அவன் நம்ம 2 பேரையும் லவ்வர்ஸ் நினைச்சிட்டு போறான்டா. நினைச்சா நினைக்கிற விடு லூசு. ஹே, ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். என்ன லூசு, நான் அழகா இருக்கேனா என சிரிப்புடன் கேட்டாள் மலர். உனக்கு என்னடி ராசாத்தி என நெட்டி முறித்தவள். ஹே, ஒரு நிமிஷம், ஓ செருப்ப கழட்டி நெல்லு என்றான் ஆறாமுதன். எதுக்குடா என கேட்டவாறு அவன் சொன்னதை செய்தாள் மலர். அவள் காலடிப்பட்ட மணலை அள்ளியவன், இப்ப செருப்பு போட்டுக்கோ என்றான். என்ன செய்ற லூசு, சத்த வாய் முடிடி பிசாசே என அதட்டியவன். ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, பேய் கண்ணு, பூத கண்ணு, எல்லா கண்ணு பட்டு போக என கூறியவாறு மலருக்கு திருஷ்டி சுற்றி அவள் முன்னே கைமண்ணை நீட்டி 3 தடவை துப்பு என்றான் ஆறாமுதன். தன் தோழன் செய்வதை சிரிப்புடன் பார்த்திருந்தவள் தூ 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 மெல்லியதாக துப்பினாள் மலர். அப்படியே விறுவிறுவென சென்று தனது டிபார்ட்மெண்ட் முன் இருந்த சாலையில் வாகனம் வராத நேரம் பார்த்து நடு ரோட்டில் கொட்டிவிட்டு வந்தான் ஆறாமுதன். அவன் திரும்பி வருவதை நெகிழ்ந்த புன்னகையுடன் பார்த்தவளை கைப்பிடித்து உள்ளே அழைத்து சென்றான். அதுவரை அவர்கள் இருவரும் செய்வதை பார்த்திருந்த வாட்ச்மேன், நீங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சியா என சிரித்தவாறு கேட்டார். இல்ல சார், இவன் எனக்கு அண்ணனும் இல்ல, என் ஃப்ரெண்டு என் ஆறாமுதனின் தோள் மீது கை போட்டு சிரித்தாள் மலர். நல்ல பிள்ளைங்க, நல்லா இருங்க தங்கங்களா என இருவரையும் வாட்ச்மேன் வழி அனுப்பி வைத்தார். சிரிப்புடன் இருவரும் டிபார்ட்மெண்ட்டுக்குள் நுழைய அவர்களது பொறுப்பு அழைக்க மலர் வரவேற்பு இடத்தில் நின்று கொண்டாள். ஆறாமுதன் உள்ளே விழா ஏற்பாடுகளை கவனிக்க குழுவுடன் இணைந்து கொண்டான். வரவேற்பு இடத்தில் நின்றபடி புன்னகையுடன் மற்ற தோழிகளுடன் பேசுகையில் எதிரே சீனியர் மாணவர்கள் அனைவரும் ஒன்றாக வந்தனர். டேய், ஆறா அந்த பொண்ணு, நம்ம டிபார்ட்மெண்ட் புதுசா இருக்கு என ஒரு சீனியர் கூற, ஹே இப்படி வா, இப்படி வந்து நெல்லு என மற்றொரு சீனியர் மலரை அழைத்தான். மலரும் அமைதியாக அவர்கள் கூறிய இடத்தில் வந்து நின்றாள். டேய், இது நம்ம பாரதி கண்ணமாடா, தலை சீவி ஜட போட்டு டபுள் சைட் ஷால் பண்ணி எப்ப பார்த்தாலும் ஃபுல் ஹேண்ட் சுடிதார் போட்டு லேட்டஸ்ட் பர்தா போட்டு வர்ற நம்ம பாரதி கண்ணமாடா என்றான் ஒரு சீனியர். ஆமாடா, அந்த புளிய மரத்தில எப்ப பாரு பாரதியார் புத்தகத்தை வச்சுக்கிட்டு படிக்கிற பொண்ணு தானே இது என்றான் மற்றொருவன். இந்த புள்ள ரிங்டோன் கூட கண்ணம்மா கண்ணம்மா பாரதி பாட்டு தானே என கூறினான் ஒரு சீனியர். அதனால தாண்டா இவ மேக்ஸ் டிபார்ட்மெண்டோட பாரதி கண்ணம்மா என சிரித்தான் ஒருவன். எனக்கு என்னடா சேலையில அழகா வந்திருக்கு என ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக மலரை சுற்றியபடி அவளை கிண்டல் அடித்தனர். தன் கட்டுப்பாட்டை மீறி மலர் வாய் திறக்க முயன்ற நொடி அவர்களது இடையில் புகுந்தான் ஆறாமுதன். அண்ணா, உங்களெல்லாம் விமலா மேம் தேடிட்டு இருக்காங்க, கெஸ்டுக்கு சீட்லாம் அரேஞ்ச் பண்ணணுமா. ஐயோ, விமலா மேம் திட்ட போறாங்க, வாங்கடா என அனைவரும் கலைந்து சென்றனர். அவர்கள் சென்றதும் ஆறாமுதனின் காதை பிடித்து திருகிய மலர், ஏண்டா நாயே, இதான் என்னை பார்த்து கழிச்சனமா? ஏ சாரிடி, அதான் கரெக்டா வந்துட்டல்ல என வழி தாங்க முடியாமல் கத்தினான் ஆறாமுதன். சரி சரி பொழைச்சு போ என அவனின் காதை விட்டாள் மலர். எல்லாம் நேரம். ஆமா, எங்க ஐடி ஹெச்ஓடி பார்த்தா என்ன ஆகும்னு தெரியும்ல, அதுவும் ரிசப்ஷன்ல நிக்கிற. ஏ ஆமாடா, என் பேக்ல இருக்கு, போய் எடுத்துட்டு வா. பிளீஸ் பிளீஸ் பிளீஸ், உனக்கு எடுபடி வேலை செய்ய மட்டும் தான் வேணும் என புலம்பியவாறே மலரின் ஐடியை எடுத்து வந்து அவனை மலரின் கழுத்தில் மாட்டி விட்டான். தேங்க்ஸ்டா, தேங்க்ஸ் சொன்ன செருப்பு பிஞ்சிரும். சரி சரி, நான் போய் வேலையை பாக்குறேன், டாட்டா இரும என கூறி விழா ஏற்பாடுகளை கவனிக்க சென்றான் ஆறாமுதன். விழா நல்லபடியாக முடிய அனைவருக்கும் உணவு பரிமாறிக் கொண்டிருந்தான். அப்பொழுது மலர் உணவு வாங்க வராமல் தனியாக அமர்ந்திருப்பதை கண்டவன், மலர் சாப்பிட வரலையா? இல்ல, நீ வேலையை முடிச்சுட்டு வா, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். நீ பசி தாங்க மாட்டியடி? பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன். நீ எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு நமக்கு சாப்பாடு எடுத்துட்டு வா. உருளைக்கிழங்கு சிப்ஸ் எனக்கு நிறைய எடுத்துட்டு வா. சரி பிசாசே, ஒரு 10 நிமிஷம் வந்துடுறேன் என்றான் ஆறாமுதன். சிறிது நேரத்தில் பொறுப்பை தன்னுடன் பயிலும் மற்றவனிடத்தில் மாற்றி கொடுத்துவிட்டு இருவருக்குமான சாப்பாட்டு தட்டை எதுவும் இல்லாததால் ஒரு பெரிய பாத்திரம் முடியில் எடுத்துக்கொண்டு மலரிடம் சென்றான். சீக்கிரம் வாடா, செம பசி. இந்த மூஞ்சிதான் வெயிட் பண்ற மூஞ்சியா? அப்படியே நிறைய சாப்பிட்டு தள்ளிடுற மாதிரிதான். ஹி புகழாதுடா. ஏய், எங்க என்னோட உருளைக்கிழங்கு சிப்ஸ்? பாதியவே ஆட்டைய போட்ட என்றவாறு ஒரு பெரிய கவரில் குட்டி மூட்டையாக உருளைக்கிழங்கு சிப்ஸை நீட்டினான் ஆறாமுதன். ஹாய் என் தங்கம் என்றவாறு விறுவிறுவென சிப்ஸை சாப்பிட ஆரம்பித்தாள். கொலை பண்ணிடுவேன், ஒழுங்கா சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்புறம் இதை ஹாஸ்டல் கொண்டு போய் சாப்பிடு. சரி என உதட்டை பிதுக்கினாள்.
மலரின் முகத்தை பார்த்தவன் சிரிப்புடன் மலருக்கு உணவு ஊட்டினான். இருவரும் உணவு உண்டு டிபார்ட்மெண்ட் விட்டு கிளம்பினர். மலருடன் பேசிக்கொண்டே அவளின் ஹாஸ்டலுக்கு இருவரும் நடந்தனர். ஏ லூசு, நீ யாரையாவது லவ் பண்றியா என்று கேட்டான் ஆறாமுதன். இல்லையே, ஏன் இப்படி கேக்குற? இல்ல, காலையில அந்த பையன் கிட்ட கமிட்டட்னு சொன்ன. அது சும்மாடா. உனக்கு ஏற்கனவே இது போல லவ் ப்ரப்போஸ் வந்திருக்கா? ஓ, அதெல்லாம் நிறைய என சிரிப்புடன் பள்ளி பருவத்திலிருந்து வேந்தனை தவிர்த்து மற்ற அனைத்து கதையையும் மலர் கூற அதை கேட்டு சிரித்தபடி ஆறாமுதன் வந்தான். கேடி, மூஞ்சிய அப்பாவை மாதிரி வச்சுக்கிட்டு இவ்வளவு வேலை பார்த்திருக்க என சிரித்தான் ஆறாமுதன். அதெல்லாம் அப்படிதான், எப்போது நம்ம பண்ற களவழித்தனம் அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாது என கூறி கண்ணடித்தாள் மலர். போதும் போதும், ஹாஸ்டல் வந்துருச்சு, உள்ள போ, ஒழுங்கா சாப்பிட்டு தூங்கு, நான் கிளம்புறேன் என மலரை உள்ளே அனுப்பியவன் விடுதி காப்பாளரை அழைத்து, மலர் இன்னைக்கு லேட்டா தான் சாப்பிட்டா, அதனால நைட் சாப்பாடு வேணான்னு நிமிக்கி கொடுத்துருவா, அவளை கொஞ்சம் கவனிச்சு சாப்பிட வச்சிருக்குமா என பொறுப்பை அவரிடம் ஒப்படைத்து விட்டே புறப்பட்டான் ஆறாமுதன். அதை மேலிருந்து கண்ட மலர் புன்னகைத்துக் கொண்டாள். சிறிது நேரத்தில் தனது வானர கூட்டத்தை கான்பரன்ஸில் அழைத்து அன்று நடந்த அத்தனையும் வரிசையாக ஒப்பித்தாள் மலர். வழக்கம் போல் கேலி கிண்டலுடன் சென்ற உரையாடல் திடீரென, வேந்தன் கதை என்னாச்சு மலரு என ஜெகநாத் கேட்கவும் சற்று அமைதியானார் மலர். பதில் சொல்லு, ஏன் அமைதியா இருக்க என்று கேட்டாள் கவிதா. இல்ல, எனக்கு தெரியல என்று கூறினாள் மலர். வேண்டாங்கிறதுல இருந்து தெரியங்களா மாறி இருக்கு, நல்ல முன்னேற்றம் என்று கிண்டல் அடித்தாள் அனுஷா. ஏ, வாய் மூடுடி என்று மிரட்டினாள் ஹெப்சிபா. உண்மையை உறக்க பேச விட்டார்களே, நாடு முன்னேறிடுல என்று கிண்டல் செய்தாள் அனுஷா. சரி சரி, அவரோட கான்டாக்ட் நம்பர் இருக்கா கேட்டாள் ஜெகநாத். அவர் விசிட்டிங் கார்டே இருக்கு. ஆத்தி, இது பயங்கர ஃபாஸ்ட். சத்த, நீ வாய மூடுறியா என்று அதட்டினாள் ஜெகநாத். ஏய், டயர்டா இருக்குடி பிசாசுகளா, நான் போய் கொஞ்ச நேரம் தூங்குறேன் என நைசாக நழுவினாள் மலர். சரி சரி, நீ போ, இன்னொரு நாள் மாட்டுவ என கவிதா கூற அனைவரும் போனை அணைத்தனர். மலர் மட்டும் தனியாக மாடியின் மேல் உள்ள திண்டில் அமர்ந்தபடி வேந்தனின் விசிட்டிங் கார்டை பார்த்தவாறு அமர்ந்திருந்தாள். என்னவளே நீ எங்கிருப்பாய் என ஏங்கி தவிக்கும் என் உயிரை தொல்லைகள் வந்து தொலைத்ததறி, தூயவளே நீ எங்கிருப்பாய், இதழ்கள் விரிந்த மலரிடையில் உன் காலடி சுவடுகளை தேடுகின்றேன். தேடிய சுவடுகளை காணும் முன்னே பூவின் இதழ்கள் உதிர்ந்த மாயம் என்ன? இமைகள் மூடும் வேளையிலும் இமைக்காது நான் காத்திருப்பேன். இனியவளே, நின் வரவாள் என் உயிரை நீயும் காத்துவிடு. உயிர் தொலையும்.